மல்லி சீரியலில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, மல்லி இங்கே வெண்பாவை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டில் தான் ட்ரை பண்ணும்போது, நம்ம நிஷா வெண்பாவை வச்சுக்கிட்டு மல்லியை பயங்கரமாக டேமேஜ் பண்ணுறாங்க. வெண்பா இங்கே பாரு, நீ மட்டும் இப்போ வீட்டுக்கு வரல, உன்னை என்ன பண்ணுவோம் பாரு அப்படின்னு வெண்பாவை அடிக்கவும் செய்கிறாங்க நிஷா. அதை பார்த்த உடனே மல்லி பயங்கரமாக கோவப்படுறாங்க. அந்த நேரம் ஸ்கூலுக்குள்ளே ஒரே ரகடையாக இருக்குது அப்படின்னு ஸ்கூலுக்கு ஒரு குழந்தைய விட வந்த ஒரு குழந்தைய அம்மா டிராஃபிக் போலீஸாக இருக்காங்க. அவங்க வந்து என்னாச்சுமா, என்ன பிரச்சனைங்க அப்படின்னு கேட்க, இங்கே பாருங்க மேடம், நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்கள். இது வந்து என்னுடைய அக்கா குழந்தை. என் அக்கா குழந்தைய என்கிட்டேருந்து பிரிச்சுட்டு போகணும், கடத்திட்டு போகணுன்னு நினைக்கிறா. கேட்டால் என்கிட்டே ரொம்ப திமிராக பேசுகிறா. நீங்களே கொஞ்சம் இன்னொன்று பேசுங்க மேடம் அப்படின்னு நிஷா சொல்கிறாங்க. உடனே மல்லி, இல்லை மேடம், அவங்க போய் சொல்கிறாங்க, இது அவங்களுடைய அக்கா குழந்தை தான், ஆனால் அவங்க அக்கா இறந்துட்டாங்க. இப்போது நான் தான் அவங்க மாமாவை 2ஆம் முறையாக கல்யாணம் பண்ணியிருக்கேன். நானும் வெண்பாவும் ரொம்பவுமே அம்மா பிள்ளைமை தான் பழகிட்டு இருக்கோம். இவங்க எங்கள்கிட்டருந்து வெண்பாவை திடீர்னு பிரிச்சுட்டு வந்துட்டாங்க. அதனால் என் புள்ள வெண்பா என்னை பிரிஞ்சு இருக்க முடியாமல் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அதனால தான் அவள்கிட்ட பேசலான்னு இங்கே வந்தேன். ஆனால் அதை தடுத்து நிப்பாட்டுறாங்க. என் முன்னாடியே என் பிள்ளையை அடிக்கிறாங்க அப்படின்னு மல்லி சொல்லவும், ஒன்று நிஷா, இங்கே பாருங்கள் மேடம், இப்படி தான் இப்படியே பேசி நல்ல மாதிரி நடிப்பா, அழுது சீன் போடுவா. இங்கே பாருங்கள், கோர்ட்லேயே ஆர்டர் கொடுத்துட்டாங்க, இந்த குழந்தை எங்கள் கூட தான் இருக்கணும், அவங்க கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் மேடம் அப்படின்னு நிஷா அதை காட்டுறாங்க. அதை பார்த்த போலீஸ்காரங்களும், இங்கே பாருங்கம்மா, அவங்க கோர்ட்லேயே போய் ஆர்டர் வாங்கியிருக்காங்க. அதனால் நீங்கள் அப்படி குழந்தைய பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்களும் கோர்ட்டில் போய் இந்த மாதிரி ஒரு முறையீடு பண்ணி நீங்கள் குழந்தைய பார்க்கலான்னு ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வாங்க. அப்படி வந்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைய பார்க்கலாம். அப்போது யாராலையும் தடுக்க முடியாது. இல்லைனா இப்படி தேவையில்லாத பிரச்சனை தான் பண்ண மாதிரி இருக்கும். அப்படி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு மட்டும் இல்லைம்மா, அந்த குழந்தைக்கும் தானே ஆபத்து. அமைதியாக போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரங்க நிஷாவையும் வெண்பாவையும் நீங்கள் போங்கன்னு அனுப்பிவிட்றாங்க. நிஷா வெண்பா அழைச்சிட்டு, இங்கே பாரு, இதுவே கடைசியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா அழைச்சிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகிற நிஷா வெண்பாவை பார்த்ததும் நம்ம கதிரேசன், என்னம்மா நிஷா, வெண்பாவை ஸ்கூலில் விட போன தானே போனேன், அவளை வீட்டுக்கு அழைச்சி வந்துட்ட, என்னாச்சு, ஏன் வெண்பா அழுதுட்டுருக்கா, என்னாச்சுமா வெண்பா அப்படின்னு கதிரேசன் கேட்க, நிஷா உடனே, இந்தாங்கப்பா இதை பிடிங்க அப்படின்னு ஒரு ஃபைல் தராங்க. கதிரேசன் வாங்கி பார்த்துட்டு, என்ன நிஷா, வெண்பாவுக்கு டிசி வாங்கிட்டு வந்துட்டேன், என்னாச்சுமா, ஏன் அந்த ஸ்கூல் பிடிக்கலையா உனக்கு? இல்லைப்பா, காலங்காத்தாலே இந்த மல்லி என்னை கடுப்பேற்றிட்டா, அதனால தான் இதுக்கு மேலே வெண்பா அந்த ஸ்கூல் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால தான் டிசி வாங்கிட்டு வந்துட்டேன். என்னம்மா சொல்கிற, அந்த மல்லியா, அவள் என்ன பண்ணா? அவள் என்ன பண்ணாளா? அவள் என்ன பண்ணலை அதை கேளுங்க முதல்ல. நான் கொண்டு போய் வெண்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு கிளம்பிட்டேன்ப்பா. ஆனால் அந்த மல்லி வெண்பா ஸ்கூலுக்கு வருவான்னு தெரிஞ்சு யாருக்கும் தெரியாமல் வெண்பாவுக்கு சாப்பாடு ஊட்டுறேன், எப்படியே வெண்பா அழைச்சிட்டு போயிடலான்னு சொல்லி அந்த மல்லி ஸ்கூலில் வந்து திட்டம் போட்டு உட்காந்துருக்கா. நல்ல வேலை நான் அதை பார்த்துட்டேன், கையும் களமாக பிடிச்சி அப்புறம் அங்கேயே பிரச்சனை ஆயிடுச்சு. அதான் இதுக்கு மேலே ஸ்கூலுக்கு அமிச்சோம்னா கண்டிப்பாக அந்த மல்லி ஏதாவது ஒன்று பண்ணி வெண்பாவை நம்மள்ட்டேருந்து பிரிச்சுட்டு போகலாம் போயிடுவாப்பா. அதனால தான் டிசி வாங்கிட்டு வந்துட்டேன். நம்ம தான் ஃபாயின் போக பாருமேப்பா, அப்போ எதுக்கு, நாம் எது இருந்தாலும் அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு நிஷா சொல்ல, கதிரேசனும் சரிதாம்மா, நாம் இந்த வாரம் தான் ஃபாயின் போக போகிறோம், அதனால் வெண்பாவுக்கு டிசி வாங்கினது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்த ஒரு வாரம் நாம் ஃபாரின் போக வர வரைக்கும் வெண்பாவை பத்திரமா பார்த்துக்கணுமா? ஆமாப்பா, அதனால தான் சொல்கிறேன், இதுக்கு மேலே நிஷா அவங்க விட்டு வச்சோம்னா செட் ஆகுதுப்பா அப்படின்னு நிஷா சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு கதிரேசன் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா மல்லி அழுதுகிட்டே வீட்டுக்கு போகிறாங்க. மல்லியை பார்த்ததும் அண்ணன் பொண்ணி, என்னாச்சு மல்லி, ஏமா ஒரு மணி அழுதுகிட்டே வர, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, மல்லி ஒன்றே, இல்லை பெரியம்மா, எனக்கு வெண்பா ஞாபகமாகவே இருந்துச்சு, அதனால் வெண்பா பார்க்கலான்னு ஸ்கூலுக்கு போனேன். வெண்பா ஸ்கூலுக்கு வந்தா, ஆனால் அந்த நிஷா ஸ்கூலில் வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணி வெண்பாவை அழைச்சிட்டு போயிட்டா. அப்புறம் விசாரித்து பார்த்ததில் வெண்பாவுக்கு டிசியை வாங்கிட்டு போயிட்டாலாம். இனி வெண்பாவை கொண்டு போய் எந்த ஸ்கூலில் சேர்க்க போகிறா, என்ன பண்ண போகிறான்னு ஒன்றுமே புரியல. இதுக்கப்புறம் போகிற பக்கம் பார்த்தா வெண்பாவை பார்க்கவே முடியாமல் போயிடுன்னு ரொம்ப பயமாக இருக்குது பெரியம்மா அப்படின்னு மல்லி பயங்கரமாக அழுகுறாங்க. அப்போ தான் அரவிந்துக்கு விஷயம் தெரிஞ்சு அரவிந்த் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே, என்னாச்சுங்க, விஜய் சார் எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க, என்ன பிரச்சனை, இங்கே என்ன நடந்துச்சு, வெண்பா எங்கே அப்படின்னு அரவிந்த் கேட்க, மல்லி அழுதுகிட்டு நடந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே அரவிந்த் பயங்கரமாக ஷாக்காக வராரு. என்னங்க மல்லி, இவ்வளோ நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையே, எனக்கு ஒரு வார்த்தை கால் பண்ணியிருந்தீங்கன்னா நான் வந்து பேசி பிரச்சனையை சரி பண்ணியிருப்பாரு. நீங்கள் போய் விஜய் சாரை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்க, போனேன், ஆனால் அவர் என்னை பார்க்கறதுக்கு விரும்பலை.
என்னை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. எனக்கும் கஷ்டமாக இருந்துச்சு, திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி மல்லி அழுகுறாங்க. இங்கே பாருங்கள் மல்லி, ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விஜய் சார்கிட்ட தெளிவாக சொல்லி புரிய வைங்க. அப்போ தான் விஜய் சாருக்கு உங்களுக்கு இடையில எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. உங்கள் 2 பேருக்கு இடையில பிரிவு ஏற்பட்டாலே கண்டிப்பாக விஜய் சாரால் நிம்மதியாக இருக்க முடியாது, உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது. 2 பேர் நிம்மதியாக இல்லைன்னா இந்த பிரச்சனை எப்படி சரி செய்யுதுன்னு யோசிக்கவே முடியாது. முதல்ல நீங்கள் கிளம்புங்க, நான் போய் விஜய் சாரை பார்க்கலாம் அப்படின்னு அரவிந்த் சொல்கிறாரு. ஆனால் மல்லி, இல்லை அரவிந்த், கண்டிப்பாக நான் போனால் அவர் பார்க்க மாட்டார் என்னைய அப்படின்னு சொல்ல, நான் வராங்க, நான் வந்து விஜய் சார்கிட்ட பேசுகிறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அரவிந்த் அழைச்சிட்டு வராங்க. இங்கே ஸ்டேஷனில் வந்து பர்மிஷன் வாங்கிட்டு ஜெயிலில் விஜயை பார்க்க வராங்க. அங்கே வந்து ஜெயிலில் சொல்கிறாங்க, இது மாதிரி அண்ணன் பொண்ணு ஒருத்தவங்க அவங்கள பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும் உடனே விஜய் ஏஞ்சி வராரு. வந்து பார்த்தா அண்ணன் பொண்ணு விஜயை பார்க்குறாங்க. அரவிந்த் நிற்கிறாரு. உடனே அரவிந்த், மல்லி வாங்க அப்படின்னு சொல்லவும் மல்லி வெளியே வராங்க. மல்லியை பார்த்து விஜய் பயங்கரமாக கோவப்படுறாரு. அரவிந்த் உடனே, இங்கே பாருங்க விஜய் சார், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, மல்லியோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க. மல்லி ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் யார் மேலே கோவப்படணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்களே யோசிங்க விஜய் சார். கண்டிப்பாக உங்களுக்கு அதில் இருக்கிற நியாயம் புரியும் அப்படின்னு அரவிந்த் சொல்ல, உடனே மல்லி சொல்கிறாங்க. நடந்த எல்லாத்தையும் சொல்லவும் விஜய்க்கு அப்போ தான் லைட்டாக புரியுது. இருந்தாலும் விஜய் கோவப்படுறாரு. ஏன் அன்றைக்கே வந்து என்கிட்ட சொல்லலை, என்கிட்ட வந்து அப்போவே இதுதான் பிரச்சனைன்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக நான் அதுக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு ஒரு ஐடியா கொடுத்துருப்பானே, இந்த பிரச்சனை இவ்வளோ தூரம் வந்திருக்காதுல்ல. ஆனால் மல்லி அதெல்லாம் பண்ணாமல் என்னை விட்டு பிரிஞ்சு போகிறது என்னமோ எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு நினச்சி இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவெடுத்து இன்றைக்கி எல்லாரையுமே இப்படி பிரச்சனை சிக்க வச்சிட்டால. பிரச்சனை இவ்வளோ பெருசு வந்தது காரணமே இந்த மல்லி தான் அப்படின்னு விஜய் கோவப்படுறாரு. மல்லி ஒன்று, சரிதான் விஜய், சத்தியமாக சொல்கிறேன், நான் இதை வேணும்னு பண்ணல, ஆனால் பிரச்சனை பெருசானது காரணம் நான் தான், அது இல்லைன்னு சொல்ல மறுக்கவும் இல்லை. நான் பண்ண தப்பு தான், ஏதோ முட்டாள்தனமாக அந்த இடத்துல உங்களையும் வெண்பாவையும் பிரிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் அப்படி பண்ணிட்டேன். நான் பண்ண தப்பு தான் விஜய், என்னை மன்னிச்சிருங்க. இப்போ நான் முழுசாக திருந்தி தான் வந்திருக்கேன். நான் பண்ணதில் இப்போ முட்டாள்தனங்கிறத நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். அந்த ராஜேஸ்வரி என்னை முட்டாளாக்கி நல்லாவே பயன்படுத்திக்கிட்டா. எனக்கு இப்போது உங்களையும் வெண்பாவையும் இப்படி பார்க்கறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது விஜய். நான் பண்ண முட்டாள்தனத்தால் நீங்கள் 2 பேரும் இப்போது பிரிஞ்சிருக்கீங்க. சத்தியமாக சொல்கிறேன் விஜய், நான் பண்ண தப்பை சரி பண்ணி உங்களையும் வெண்பாவையும் கண்டிப்பாக சேர்த்து வைக்காமல் விட மாட்டேன் விஜய். ப்ளீஸ் விஜய், என்னை நம்புங்க விஜய் அப்படின்னு மல்லி சொல்கிறாங்க. ஆனால் விஜய் எதுவும் பேசவே இல்லை. அரவிந்த் ஒன்னே, என்ன விஜய் சார், உங்களுக்கு மல்லி மேல் நம்பிக்கை இல்லையா என்ன? எத்தனையோ முறை வெண்பாவை உங்கள்கிட்ட எல்லாரும் பிரிக்கணும்னு நினைக்கப்படலாம். மல்லி மேடம் தானே உங்கள் கூட உங்களுக்கு பக்கபலமாக மல்லி அவங்க கூட சேர்த்து வச்சாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களே வெண்பாவை உங்களையும் பிரிக்கணும்னு நினைப்பாங்களா? யோசிச்சு பாருங்கள். இது எல்லாமே உங்கள் அக்கா ராஜேஸ்வரியுடைய சதி திட்டம் தான் சார். அதனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. மல்லி சொன்ன மாதிரி கண்டிப்பாக உங்கள் அக்காவோட சதி திட்டத்தை உடச்சி உங்களே வெண்பாவையும் ஒன்று சேர்க்காம நானும் விட போகிறதில்ல. என் மேல் நம்பிக்கை இருந்தால் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கே எல்லாம் புரியும் சார். ஆனால் அவசரப்பட்டு எல்லா பிரச்சனையும் காரணம் மல்லி தான் நினச்சி மல்லியை மட்டும் வெறுத்து ஒதுக்கிடாதீங்க சார். அது உங்களுக்கே அப்புறம் நரகமாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் மல்லி 2 பேரும் கிளம்புறாங்க. அண்ணன் உடனே, இங்கே பாருங்க மாப்பிள்ளை தம்பி, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக அரவிந்த் தம்பியும் மல்லியும் சேர்ந்து வெண்பாவும் கூட சேர்த்து வைப்பாங்க. உங்களையும் சீக்கிரமே வெளியே கொண்டு வருவாங்க. நம்பிக்கையாக இருங்க தம்பின்னு சொல்லிட்டு அன்னப்பொண்ணியும் அங்கேருந்து கிளம்புறாங்க.